Hi friends, welcome to Mama Creations. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா crochet stitch வச்சு headband எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். slip knot போட்டுக்கலாம். chains வந்து add numbers வர மாதிரி chains போட்டுக்கோங்க. ஓகேவா, அப்போ நான் ஒரு 33 செயின்ஸ் போடுறேன். 1 2 3 30 31 32 33. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரோ என்ன பண்ண போகிறோன்னா இந்த எல்லா செயின்ஸ் மேலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷெட் எப்படி பண்ணோம், ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் இருந்துன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயின்குள்ளே ஹூக்கை விட்டு யானை வச்சு ஒரு லூப் பண்ண பிறகு இப்போ நம்ம ஹூக்கில் 2 லூப் இருக்கும். இந்த 2 லூப்பையும் இப்படி ஒரே டைமில் வெளியில் எடுப்போம். ஸோ இதுதாங்க சிங்கிள் க்ரோஷெட். இதே மாதிரி இந்த எல்லா செயின்ஸ் மேலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட்டாக போட்டுகிட்டே வாங்க. இதுதான் ரோ 1. 31 32. ஃபர்ஸ்ட் ரோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ரோ என்ன பண்ணியிருக்கோன்னா எல்லா செயின்ஸ் மேலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் ரோக்கு வந்து த்ரெட் சேஞ்ச் பண்ண போகிறேன். யான் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு கலர் எடுப்பீங்கள்ல, ஸோ கலர் எடுத்தப்போ அதில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்ட பிறகு நம்ம இதில் ஆல்ரெடி இந்த லாஸ்ட் செயின் போட்டிருக்கோம்ல, இந்த செயின்குள்ளே இந்த யானை விட்டு இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டிருக்கோம்ல, ஸோ இதை இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு இந்த கூக்குள்ளே இருந்து இப்படி இதை வெளியில் எடுத்துருங்க. ஸோ இவ்வளோ தான் யான் அட்டாச் பண்ணுறது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரோ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு செயின் 4 போட போகிறோம். 1 2 3 4. ஸோ 4 செயின்ஸ் போட்டாச்சு. ஸ்டார்ட் பண்ணலாம் செகண்ட் ரோ. இதில் வந்து ஃபஸ்ட்டு செயின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கூக்கில் யானை வச்சு குக்கில் 2 டைம்ஸ் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ண பிறகு செயின்குள்ளே இப்படி விட்டு எடுத்துட்டு நம்ம இப்படி ஒரு ஹோல்ட் பண்ணுவோம்ல, செயின்குள்ளே விட்டு எடுத்த பிறகு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 மட்டும் வெளியில் எடுத்துடலாம். ஸோ இதை மாதிரி நெக்ஸ்ட்டு செயினில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செயினில் பண்ணும்போது வந்து 1 டைம் மட்டும் ஹோல்ட் பண்ணால் போதும். 1 டைம் ஹோல்ட் பண்ணிவிட்டு செயின்குள்ளே விட்டு யானை வச்சு ஒரு லூப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 மட்டும் வெளியில் எடுத்துடலாம். ஸோ இதை மாதிரி ஃபஸ்ட்டு 4 செயின்ஸில் பண்ணணும். நம்ம வந்து டூ செயின்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு 2 செயின்ஸ் அதே மாதிரி 1 டைம் ஹோல்ட் பண்ணிவிட்டு செயின்குள்ளே விட்டு எடுத்த பிறகு யானை வச்சு செயின்குள்ளே விட்டு எடுத்த பிறகு ஃபஸ்ட்டு 2 மட்டும் இப்படி வெளியில் எடுக்கலாம். ஸோ இதை மாதிரி நெக்ஸ்ட்டு 1 டைம் ஹோல்ட் பண்ணிவிட்டு செயின்குள்ளே குக்கை விட்டு யானை வச்சு ஒரு லூப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 மட்டும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து குக்கில் வந்து 6 ஹோல்ஸ் இருக்கும். இந்த 6 ஹோல்ஸை வந்து ஃபஸ்ட்டு 4 மட்டும் வெளியில் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 4 மட்டும் ஸோ எடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு மீதி உள்ள 3 வந்து 2 எடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 4 செயின்ஸில் போட்டதுக்கும் ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது போட்ட இந்த 4 செயின்ஸ் இந்த கேப்பில் தான் பண்ண போகிறோம். இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோன்னா 1 டைம் ஹோல்ட் பண்ண பிறகு இந்த கேப்பில் இப்படி விட்டு எடுத்துக்கோங்க. இப்படி விட்டு எடுத்துட்டு இதே மாதிரி 4 டைம்ஸ் பண்ணுங்க. 1 2 3 and 4. ஸோ இந்த மாதிரி 4 டைம்ஸ் பண்ண பிறகு இதை எல்லாமே ஒரே டைமாக இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. ஒரே டைமாக வெளியே எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு செயின் இதே மாதிரி நான் திருப்பி பண்ணி காமிக்கிறேன். ஒரு செயின் போட்டுக்கலாம். செயின் போட்ட பிறகு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட்டு உள்ள 4 செயின்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செயின்ஸ் பண்ணும்போது மட்டும் 2 டைம்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு செயின்குள்ளே குக்கை விட்டு
வச்சு ஒரு லூப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 மட்டும் வெளியில் எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு டைம் ஹோல்ட் பண்ணிவிட்டு செயின் டைம் குக்கை விட்டு ஃபஸ்ட்டு 2 வெளியில் எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் ஹோல்ட் பண்ண பிறகு தேர்ட் செயின்லேயும் விட்டு ஃபஸ்ட்டு 2. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இப்படி விட்டு எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி 6 இருக்கும். 6ல் வந்து ஃபஸ்ட்டு 4 மட்டும் வெளியில் எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 3 வந்து 2 வெளியில் எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்குள்ள கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் வந்து அதை திருப்பி பண்ண போகிறோம். 1 டைம் ஹோல்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரே ஒரு லூப் எடுக்கணும். இதே மாதிரி 4 டைம்ஸ் பண்ணலாம். 1 2 கொஞ்சம் ஃப்ரீயாகவே பண்ணுங்கள். 3 and 4. ஸோ பண்ண பிறகு இதை எல்லாமே ஒரே டைமாக இப்படி வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாமே கண்டினியூ ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லாமே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. பண்ண பிறகு லாஸ்ட்டாக வந்து ஒரு செயின் இருக்குல்ல, ஸோ இந்த செயினில் வந்து லாஸ்ட்டு செயினில் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்ட் ரோ வந்து செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிவிட்டு இந்த எல்லா செயின்ஸ் மேலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டே வாங்க. ஸோ தேர்ட் ரோவும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதை மாதிரி நீங்கள் சப்போஸ் இந்த ஸ்டிச்சை வச்சு பிளாங்கெட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதே இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்ட பிறகு ரோ 2 பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச் இதேமாதிரி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அடுத்த ரோ ஃபுல்லாமே சிங்கிள் க்ரோஷெட்டாக வரும். ஸோ இதே மாதிரி இந்த டூ ரோஸ் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து ஹெட்பேண்ட்னால இதோட முடிச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு நாட் போட்டு நான் லாஸ்ட்டாக ஒரு நாட் மட்டும் போட்டுக்கிறேன்.